உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன? இந்த கார்த்திகை மாதம் வந்தாவே வாழ்க்கையில் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் நீச்ச ராசியிலிருந்து உச்சத்தை நோக்கி, அதாவது மேஷ ராசியை நோக்கி நகரக்கூடிய ஆரம்ப மாதம் கார்த்திகை மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா மிக பிரசித்தி பெற்றது. அதுவும் சிவபெருமானுக்கு அண்ணாமலையாருக்கு வழிபாடு பண்ணுறோம். வீட்லேயே நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள், திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர், முக்கியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை தீப திருவிழா இருக்கும். அதனால் எல்லாருமே கார்த்திகை தீபம் அன்று சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள். சாதாரண அகல் விளக்கில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த கலப்பட எண்ணெய் வேணாம், தீப எண்ணெய் வேணாம். அது இல்லாமல் நல்லெண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம். பெருமாளை கும்பிட்றீங்க, சிவனை கும்பிட்றீங்க, அம்பாளை கும்பிட்றீங்க, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி, தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் வசந்தங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நல்லது, எந்தெந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம்னா இது கார்த்திகை மாதம் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்க போகுது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கு, 7ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கு. அதே மாதிரி 8, 12 கூடியவர் செவ்வாயும் புதனும் 2ஆம் இடத்துல இருக்காரு. இது மாதிரி பலவிதமான யோகங்களை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் சார். நீண்ட காலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணமே வரல சார், ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கும், ஒரு கடன் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிறைய பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லா சோர்ஸ்லேருந்து வரும். அது எது நல்லது எது கெட்டது, அதிக வட்டிக்கு வாங்குறோமா கம்மியான வட்டிக்கு வாங்குறோமா பார்த்து வாங்கணும். நீங்கள் பாட்டு பிஸ்னஸ் இப்போ தான் வாங்கினா தான் நல்லது, இந்த டைமில் கொடுக்கும்போதே நம்ம வாங்கி பிஸ்னஸில் போட்டால் தான் நல்லதுன்னு பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க போகிற, ரொம்ப கவனமாக இருக்கணும். அது முக்கியமாக கையெழுத்து போட்டு வாங்குறீங்க, அது ஒரு ப்ரோனோட்டோ செக்கோ அது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. லோன் வாங்கும்போது அதில் ஏதாவது ஒரு ஏமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை கட்டலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. குடும்பத்தார் மூலமாக நிறைய பண உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, அதே மாதிரி தெரிஞ்சவங்க, இவங்க மூலிமா உங்களுக்கு பண வரவு வரும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் தொழிலில் நல்ல லாபங்களை சந்திக்கக்கூடிய மாதம், சம்பாதிக்கக்கூடிய மாதம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம் இருக்கும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகி சந்தோஷமாக சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த கார்த்திகை மாதம் கொடுக்க போகுது. அதே போல் திருமணம்லாம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகி 2ஆவது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் அனுகூலமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவங்க சம்பளம் உயர்வு கொடுக்கறது அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம், உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கறது அடுத்த வருஷமாக இருக்கலாம். அதற்கான வேலைகளை செய்யக்கூடிய, ஆயத்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வேலை இல்லாதவங்க உறுதியாக வேலை கிடச்சிரும். உங்கள் ராசியாதிபதி ராசியில் இருக்க போகிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் வேலையை வாங்கியே ஆவன் உறுதியாக போராடி வேலையை பெறக்கூடிய நேரம்.
அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். நிறைய துளாராசி என்பது கணவன் மனைவி பிரச்சனைல அங்கேயே ஒரே வீட்டில் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்க. அந்த சந்தோஷம் திருப்பி வரதுக்கான நேரம். அதே போல் அங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை போயிருக்கோம், கணவருக்கு போயிருக்கோம், இல்லை மனைவிக்கு போயிருக்கோம், அதன் மூலமாக ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த வேலைகள், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, பேங்கிங் எக்ஸாம்ஸு, அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி ஐஎல்டிஎஸ், டோஃபல், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஜெயிக்கக்கூடிய நேரம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதே மாதிரி தொழில், அதாவது போட்டித் தேர்வுகள் ஜெயிக்கக்கூடிய மாதம். முக்கியமாக விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் பதக்கங்களும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மா அப்பா சந்தோஷமாக அவங்கள வாழ்த்துவாங்க, அப்பா அம்மா கூட சந்தோஷமாக பயணிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு புதிய நபர் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு குழந்தைகளால் ஒரு பாதிப்பு இருக்குது. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கூட அவங்களுக்கு எதுவும் வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை, அதனால் வருத்தப்பட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது. மொத்தத்தில் கார்த்திகை மாதம் துலா ராசி என்பவர்களுக்கு பண வரவுகளையும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தா போல தசாபுத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்கலைன்னு சொல்கிறோம். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அதே போல் சில பேருக்கு புதன் தசை நடக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை, ஒரு கடன், ஒரு பொருளாதார ஏமாற்றம், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிப்பாடு போய் வேலை பார்க்கறதில்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃப்ல வரும். அதில் பலன்கள் இருக்காது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையிலேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களுக்கு கர்மாவுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம். அது தவிர தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.